புத்தாண்டு பொங்கல் நல்வாழ்த்துக்களுடன் அனைத்து ஜவுளி பர்ச்சேஸ்களுக்கும் இலவச பரிசு. எடுத்தோம் கவுத்தோம் சொல்லுவோம் இல்லையா, இப்படி சொல்லிட்டாங்க நான் விடக்கூடாது அப்படின்றத டக்குன்னு பண்றப்ப அதுதான் இன்னைக்கு இருக்கிற இளைஞர்கள் வந்து தற்கொலை நோக்கி போறதுக்கும் சரி, மற்ற பிரச்சனைகளுக்கும் தன்னை ஈடுபடுத்திக்கிறதுக்கு இது ஒரு முக்கிய காரணம். அவங்களுக்கு அது மட்டும் தான் பெருசா தெரியும், மற்ற எல்லாமே வந்து செகண்டரியா தெரியும். எனக்கு மானம் முக்கியம் அப்படின்றது இந்த இஷ்யூவுக்கு தேவையா? கூட இருக்கிற பசங்க ஏற்றி விடுறது, இந்த ரேக்கி விடுறதுன்னு சொல்லுவாங்க. இந்த சோஷியல் மீடியா, சினிமா இன்ஃப்ளூயன்ஸ், மீடியா இன்ஃப்ளூயன்ஸில் பென்டப் ஃப்ரஸ்ட்ரேஷன்னு சொல்லலாம். எல்லாருமே என்னோட எதிரிங்க தான் அப்படின்னு பார்க்குற அந்த போக்கை முதல்ல மாற்றணும். சுற்றி இருக்கிறவங்க தான் ரொம்ப முன்னெச்சரிக்கையாக இருக்கணும்னு நான் சொல்லுவேன். எல்லாருக்குமே உரிமை இருக்குது சக மனிதனை காப்பாற்றுறது. குழந்தைகளுக்கு லஞ்சம் கொடுத்தே வளர்க்குறாங்க. நண்பனே நாம எதிரி, அதை முதல்ல புரிஞ்சு உங்களுடைய நண்பர்களை சூஸ் பண்ணிக்குவோம். இதே அரசாங்கத்தை தனியாகவும் நான் வந்து சாட விரும்பலை. நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். தொடர்ந்து மாணவர்களுக்கிடையே ஏற்படக்கூடிய தற்கொலை எண்ணங்கள், அவர்கள் சண்டையிட்டுக் கொண்டு தற்கொலை செய்து கொள்வது போன்ற பல்வேறு நிகழ்வுகள் தொடர்ந்து ஏற்பட்டுக் கொண்டே இருக்கின்றன. இது குறித்தும் மாணவர்களின் உளவியல் குறித்தும் பேசுவதற்காக இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் உளவியல் நிபுணரான மருத்துவர் அபிலாஷ் அவர்கள். வணக்கம் மேம். வணக்கம். தொடர்ந்து அந்த சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கே மாணவர்கள் வந்து அவமானம் தாங்கலை, எனக்கு ரொம்ப அவமானமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தற்கொலை பண்ணிக்கிற முடிவு எடுத்துறாங்க. அதுக்கான காரணம் என்னன்னா? இதுக்கு முக்கிய காரணம்னு பார்த்தீங்கன்னா, டாலரன்ஸ் லெவல் ரொம்பவே குறைவாக இருக்கிறது. இன்னைக்கு இருக்கிற குழந்தைகளும் சரி, இளைஞர்களும் சரி, ஒன்று ரொம்ப செல்லம் கொடுத்து ரொம்ப வந்து அவங்கள கவனித்து ஓவர் ப்ரொடெக்டிவாக வளர்த்துடுறாங்க பெற்றோர். அப்படி இல்லைன்னா அவங்கள ரொம்ப நெக்லெக்ட் பண்ணி கண்டுக்காமல் அவங்க இஷ்டத்துக்கு அவங்க லைஃப்பை லீட் பண்ணுற மாதிரியும் வளர்க்குறாங்க. இந்த ரெண்டு எக்ஸ்ட்ரீம் வளர்ப்பு முறைகளும் தான் குழந்தைகளையும் இளைஞர்களையும் இந்த மாதிரி முடிவுகள் எடுக்க வைக்குது. ஏன்னா ஒரு பிரச்சனையை உளவியல் ரீதியாக அணுகிறதுக்கு பதிலாக அவங்க அந்த இமோஷ்னலாக அந்த நேரத்தில் வந்து எனக்கு இம்பல்சிவாக டிசிஷன் எடுக்கிறது, எடுத்தோம் கவுத்தோம் சொல்லுவோம் இல்லையா, இப்படி சொல்லிட்டாங்க நான் விடக்கூடாது அப்படின்றத டக்குன்னு பண்ணுறப்ப கான்சிக்வன்சஸ் யோசிக்கவே மாட்டேங்கிறாங்க. இதனால் என்னென்ன பாதிப்புகள் வரும், ஏன் லைஃப் போகுது, என்னை சுற்றி இருக்கவங்க, என் அப்பா அம்மா, மற்றவங்களுக்கு நான் ஒரு கெட்ட உதாரணமாயிடுறேன், இதெல்லாம் அவங்க யோசிக்கிறது இல்லை. எனக்கு தோணுது நான் செய்கிறேன் அப்படின்ற ஆட்டிடியூடில் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுதான் இன்றைக்கி இருக்கிற இளைஞர்கள் வந்து தற்கொலை நோக்கி போகிறதுக்கும் சரி, மற்ற பிரச்சனைகளுக்கும் தன்னை ஈடுபடுத்திக்கிறதுக்கு இது ஒரு முக்கிய காரணம். அவர் கடைசியாக ஒரு ஆடியோ நோட் அனுப்பிட்டு தற்கொலை பண்ணிக்கிறார். அந்த ஆடியோ நோட்டில் வந்து இன்னொரு கல்லூரி போட்ட பிச்சையில் என்னால் வாழ முடியாது, அதனால நான் சாக போகிறேன்னு சொல்கிறாரு. இப்போ உயிரை விட வேற ஏதோ இவங்களுக்கு பெருசாக நினைக்கிறாங்க. இது பீயிங் டூ சென்சிட்டிவ் தாங்க. ஓவர் சென்சிட்டிவிட்டி டுவர்ட்ஸ் சில பேருக்கு வந்து வார்த்தைகள் அவமானமாக இருக்கலாம், சில பேருக்கு வந்து கோவத்தை ப்ரொவோக் பண்ணலாம் ஈஸியாக. ஸோ ஒவ்வொருத்தவங்களுடைய நேச்சருக்கு ஏற்ற மாதிரி ஒரு விஷயத்துக்கு ரொம்ப சென்சிட்டிவாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அது மட்டும்தான் பெருசாக தெரியும், மற்ற எல்லாமே வந்து செகண்டரியாக தெரியும். இன்னொன்று இந்த மானம், அவமானம், இது அப்புறம் வந்து ரோஷம், ஆக்ரோஷம், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே அளவுகோல் வச்சு தான் நம்ம வந்து வாழ்க்கையில் அப்ளை பண்ணணும். எக்ஸ்ட்ரீமாக எது அப்ளை பண்ணாலும் அது டேஞ்சரில் தான் போய் விழும். எனக்கு மானம் முக்கியம் அப்படின்றது இந்த இஷ்யூவுக்கு தேவையா? இது வந்து ரெண்டு இளம் வயது பசங்க 2 பேர் சண்டை போட்டுக்கிறாங்க, அதில் ஒருத்தவங்க விட்டு கொடுத்துட்றாங்களோ இல்லை ஒருத்தவங்க சண்டைக்கே வராங்களோ, வாட் எவர் பீட், அதை நம்ம ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸோடு நம்ம அணுகணும், நம்மளுடைய அறிவை வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னா முதல்ல அந்த பிரச்சனை தேவையா, அதில் நமக்கு என்ன ஆதாயம் இருக்குது, இல்லை என்ன பாதகம் இருக்குது அப்படின்ற அந்த பிரித்து பார்க்குறது, அனலைஸ் பண்ணுற ஸ்கில்ஸ் வந்து இன்றைக்கி இருக்க இளைஞர்கள் வளர்த்துக்கிட்டாங்கன்னா இந்த மாதிரி முடிவுகள் எடுக்க மாட்டாங்க. இது முழுக்க சென்சிட்டிவாக இருக்கிறது. இதுக்கு இன்னொரு காரணமும் இருக்குது, பியர் ப்ரெஷர். கூட இருக்கிற பசங்க ஏற்றி விடுறது, இந்த ரேக்கி விடுறதுன்னு சொல்லுவாங்க. நீ விடாதடா, உன்னால் முடியும், உன்னை போய் இப்படி சொல்லிட்டாங்களடா, இந்த மாதிரிலாம் சொல்லும்போது ஏற்கனவே சென்சிட்டிவாக ஒருத்தவங்களுக்கு ஒரு நேச்சர் இருந்துச்சுன்னா அதை இன்னும் வந்து நம்ம ட்ரிகர் பண்ணோன்னா அவங்க இமீடியட்டாக இந்த மாதிரி எக்ஸ்ட்ரீம் ஆக்ஷன்ஸ் தான் எடுப்பாங்க. இந்த சோஷியல் மீடியா, சினிமாக்களில் காட்டக்கூடிய இந்த எதிர்மறை கருத்துக்கள், இப்போ ஏதாவது தோற்றுல ஃபெயிலியர் ஆகிட்டாலே இறந்துடணும் அப்படின்ற மாதிரி கருத்துக்கள்லாம் ஒரு தாக்கமாக இருக்குமா? நிச்சயமாக இருக்கும். நிச்சயமாக வந்து நம்மளை சுற்றி இருக்கிற என்வாயன்மெண்ட், நம்மளுடைய சொசைட்டி, நம்ம பார்க்குற விஷயங்கள், கேட்குற விஷயங்கள், யாரோ யார்கிட்டயோ பேசுகிறது நமக்கு காற்று வாக்கில் காதில் பட்டுச்சுன்னா கூட ஆமாம் இல்லை அப்படின்னு நம்மளுடைய சப்கான்ஷியஸில் ரெக்கார்ட் ஆகும். அப்படி இருக்கும்போது இந்த சோஷியல் மீடியா கையிலேயே இருக்குது. நிறைய பேர் வந்து அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க ஃபோனில். அண்ட் டிவி ஷோஸும் ஆகட்டும், சீரியல்ஸும் ஆகட்டும், மூவிஸும் ஆகட்டும், எல்லாம் வீட்டுக்குள்ளேயே வருது. ஸோ எங்கேயோ ஒரு இடத்துல அதெல்லாம் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி இப்படி தான் நம்ம நடந்துக்கணும் போலன்ற எடுத்துக்கிறது நிச்சயமாக இருக்குது. அதிகமாக வந்து ரவுடிசமோ அடிதடியோ, அதாவது ஒரு பிரச்சனைக்கு சொல்யூஷன்
கோபமோ இல்லை அடிதடியோ கிடையாதுன்னு முதல்ல இளைஞர்கள் ஒத்துக்கணும். இது வந்து அவங்க புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம். எடுத்தோன்னே கை ஓங்கிடுறதோ இல்லை கெட்ட வார்த்தை பேசிடுறதோ தன்னை ஒரு ஹீரோவாக மற்றவங்க முன்னாடி ப்ரொஜெக்ட் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தாங்க அப்படின்னா அது ரொம்ப தவறான ஒரு புரிதல். அதுதான் அவங்கள முதல்ல வந்து தோக்கடிக்கும். இந்த மாதிரி நம்ம பேசிட்டோமேன்ற அந்த கில்ட்டு தான் முதல்ல அவங்கள தோக்கடிச்சிரும். அந்த அந்த அக்யூமுலேஷன் ஆஃப் கில்ட் வந்து ஒரு எண்டில் வந்து சூசைட் நோக்கி தள்ளிடும். அதனால் முதல்ல வந்து இளைஞர்களுக்கு நான் சொல்கிறது, கோவப்படுறது, விடுறா அப்படின்னு புக்கை தூக்கி அடிக்கிறது, ஃபோனை தூக்கி அடிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் சினிமாவுக்கு அழகாக இருக்கலாம், அது வந்து தப்பாக இருக்கோ இல்லையோ அது ரெண்டாவது. பட் நிஜ வாழ்க்கைக்கு ரொம்ப அசிங்கமான ஒரு விஷயம், அவமானமான ஒரு விஷயம். புரிஞ்சுக்கோங்க, உங்கள் லைஃப் உங்கள் கையில் இருக்குது. நீங்கள் எடுக்கிற டிசிஷன் தான் உங்கள் லைஃப். நீங்கள் நாளைக்கு முடிச்சுட்டு போயிட்டீங்கன்னா உங்களை யாரும் ஹீரோ வர்ஷிப் பண்ண போகிறது இல்லைன்றதை புரிஞ்சுக்கோங்க. அண்ட் நீங்கள் எதுக்காக சண்டை போடுறீங்க, என்ன உங்களுக்கு அதுலேருந்து கிடைக்குதுன்றதை கொஞ்சம் யோசிங்க. அது ஒன்றுமே இல்லாத விஷயமா இருக்கும். ஒரு வாரம் கழித்து நீங்களே அதை நினச்சி சிரிக்கிற மாதிரியான ஒரு சின்ன விஷயமா தான் அது இருக்கும். ஆனால் அந்த நேரத்தில் அந்த ஹீட் ஆஃப் ஆர்கியூமெண்ட்டில் நம்ம எடுக்கிற டிசிஷன் கரெக்டுன்னு நம்ம நினச்சிக்குவோம். என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி நான் அவமானப்படக்கூடாது அப்படின்னு தப்பான டிசிஷன் எடுக்கிறது, இல்லை அவங்கள நான் பழி வாங்குறேன்னு நினச்சிட்டு உயிரை விடுறது, இல்லை என்னுடைய இமோஷனல் என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல அதனால் நான் இதுதான் பண்ணி ஆகணும், எனக்கு ஆப்ஷனே இல்லை, நான் யார்கிட்டையும் சொன்னால் என்னை புரிஞ்சுக்க மாட்டாங்க அப்படின்னு இவங்களே நினச்சிக்கிட்டு ஒரு டிசிஷன் எடுக்கிறது, இது எல்லாமே தவறான விஷயங்கள். யூஸ்வலாக வந்து இது ஏன் அந்த வயசு பசங்க அதிகம் பண்ணுறாங்க, இந்த யங் அடல்ட்டுன்னு சொல்லுவோம், அடாலிசன்ஸ் அண்ட் யங் அடல்ட் ஏன் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு வந்து இளம் ரத்தம்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ இளம் கன்று பயம் அறியாதுன்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து லைஃபு, கமிட்மெண்ட்ஸு, ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், அப்பா அம்மாவுக்கு நாளைக்கு வயசானதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கணுமே, அதெல்லாம் அவங்களுக்கு இருக்காது. இந்த நேரம், இந்த நிமிஷம் எனக்கு இது தோணுது, இதை நான் செய்வேன் அப்படின்னு செய்கிறாங்க. ஸோ இது வந்து சில மாணவர்களுக்கு அந்த மன முதிர்ச்சி இருக்குது, அந்த மெச்சூரிட்டி இருக்குது, எப்படி ஹேண்டில் பண்ணணும், விலகிக்கணும், சொல்லக்கூட செய்வாங்களே, வேணாண்டா பிரச்சனை வேணாம் நம்ம நாளைக்கு பார்த்துக்கலாம் வான்னு விலக்கி கூட்டிகிட்டு போகிற பசங்களும் இருக்காங்க. சில மாணவர்கள், இல்லை பல மாணவர்கள்னு சொல்லலாம், இந்த சோஷியல் மீடியா, சினிமா இன்ஃப்ளூயன்ஸ், மீடியா இன்ஃப்ளூயன்ஸில் அந்த கத்துறது, சண்டை போடுறது, உயிரை விடுறது, அட்வென்ச்சரஸாக ஸ்டண்ட் பண்ணுறது, இதெல்லாம் வந்து பெரிய சாதனை அப்படின்னு தப்பாக நினச்சிட்ருக்காங்க. அதனால் ஒரு உயிர் போனதுக்கப்புறம் தான் அந்த கூட இருக்கிற நண்பர்களுக்கும் அது இழப்பு தான். ஏன்னா இப்போ அவங்க தான் ரொம்ப பாதிக்கப்படுவாங்க. நம்ம விட்டுட்டோமோ, நம்ம ஃப்ரெண்டை வந்து நம்ம கொஞ்சம் காப்பாற்றிருக்கலாமோ, அவனை ஆசுவாசப்படுத்தி இருக்கணுமோ, ரேக்கி விட்டது தப்பாக போச்சோ அப்படின்றது இப்போ உண்மையிலேயே அந்த உண்மையான நண்பர்களாக இருந்தால் டெஃபினட்டாக ஃபீல் பண்ணுவாங்க. பட் ஒரு உயிர் போனதுக்கப்புறம் ஃபீல் பண்ணி பிரயோஜனம். ஸோ முன்னாடியே நம்ம முன்னெச்சரிக்கையாக நடந்துக்கணுன்றது முக்கியம். இந்த வளரிளம் பருவம் அப்படின்னு சொல்கிற அந்த ஸ்டேஜ், இந்த டீனேஜ், இந்த ஸ்டேஜில் இப்போ இந்த காலேஜ் பசங்களுக்கும் அந்த காலேஜ் பசங்களுக்கும் சண்டை, அந்த காலேஜ் பசங்களை பார்த்தாலே அடிக்கணும், பயங்கரமான கோபம் வருதுன்ற ஒரு பெரிய ஒரு பகைமை, பெரிய ஒரு பரம்பரை பகை மாதிரி எடுத்துக்கிறதுக்கான ஒரு ஸ்டேஜ் இது. ஏன் இந்த வயசுலேயே வந்து இவ்வளோ பகையோட, இவ்வளோ கோபத்தோட இருக்காங்க இவங்க? இது வந்து காலங்காலமாக அவங்களுக்கு பாஸ் ஆன் பண்ணுற ஒரு விஷயம், அவங்க சீனியர்ஸ் கிட்ட இருந்தோ. இன்னொன்று, நம்ம இதை வந்து இந்த பகையாக மட்டும் நான் பார்க்க மாட்டேன். இது வந்து ஒரு பென்டப் ஃப்ரஸ்ட்ரேஷன்னு சொல்லலாம். ஒரு பர்டிகுலர் நபருக்கு வீட்டில் பிரச்சனை, சொசைட்டியில் பிரச்சனை, அவங்க எதிர்பார்க்குற லைஃப் கிடைக்கல, ரிலேஷன்ஷிப்பில் ஒரு ஃபெயிலியர், இந்த மாதிரி சுற்றி படிப்பும் ஏறல, நிறைய அரியர் சேர்ந்துருச்சு, காசு இல்லை, ஒரு பைக் வாங்கி தர மாட்டேங்கிறாங்க, புது ஃபோன் வாங்க முடியல, இன்றைக்கி இருக்க இளைஞர்களுக்கு இதுதான் பிரச்சனையாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் அக்யூமுலேட் ஆகும்போது ஒரு சின்ன ட்ரிகர் போதும் அவங்க வந்து டக்குன்னு முடிவு எடுக்கிறதுக்கு. ஸோ இப்போ பிரச்சனையா, எனக்கு உயிர் வேணாம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அவங்க போகிறாங்கன்னா இந்த அக்யூமுலேஷன் ஆஃப் ப்ராப்ளம்ஸும் ஒரு முக்கிய காரணி தான். அது வந்து இளைஞர்கள் புரிஞ்சுக்கணும். அப்பப்போ அதை ரிசால்வ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். இப்போ எனக்கு என்ன வேணும், எதை நோக்கி நான் ட்ராவல் பண்ணுறேன், எனக்கு ஒரு ஃபோன் வேணுமா, நான் பொறுத்திருந்து வாங்கிக்கிறேன், உடனே வேணும், இந்த நிமிஷமே எனக்கு வேணும், யாராவது எனக்கு வாங்கி தர மாட்டேன்னு சொன்னாங்கன்னா இந்த சொசைட்டியே எனக்கு எதிராக செயல்படுது, எல்லாருமே என்னோட எதிரிங்க தான் அப்படின்னு பார்க்குற அந்த போக்கை முதல்ல மாற்றணும். தொடர்ந்து வந்து ஒருத்தவங்களுக்கு தற்கொலை மனநிலையோ இல்லை திடீர்னு தற்கொலை மனநிலை ஏற்பட்டாலோ முதல்ல அந்த நபர் செய்ய வேண்டிய வேலை நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? மோஸ்ட்லி வந்து சூசைடல் தாட்ஸ், தற்கொலை எண்ணங்கள் இருக்கிறவங்கள விட சுற்றி இருக்கிறவங்க தான் ரொம்ப முன்னெச்சரிக்கையாக இருக்கணும்னு நான் சொல்வேன். ஸோ நிச்சயமாக அவங்க க்ளூஸ் தருவாங்க. எனக்கு வாழ பிடிக்கல, நான் விடக்கூடாது, நான் உயிரை கொடுத்தாது இவன் நான் ஜெயிக்கிறேன் பாரு, இந்த மாதிரிலாம் சின்ன சின்ன க்ளூஸ் கொடுப்பாங்க. அது ஃப்ரெண்ட்ஸோ இல்லை ஃபேமிலியோ விளையாட்டாக எடுத்துக்காமல் கொஞ்சம் சீரியஸாக கவனிக்கணும். முதல்ல அவங்க பேசி பார்க்கணும். அவங்களால அந்த இமோஷனல் கனெக்டிவிட்டி கொடுக்க முடியலன்னா அப்போ ப்ரொஃபஷனல் ஹெல்ப் நாங்கள் இருக்கோம், சைக்காலஜிஸ்ட் கிட்ட கூட்டிகிட்டு வரலாம், கவுன்சிலிங் கூட்டிகிட்டு வரலாம். அப்போ அவங்க மனசில் இருக்கிறத முதல்ல ஆசுவாசப்படுத்தி என்ன பிரச்சனை அவங்களுக்கு தெளிவுபடுத்தணும்னா, நிறையா பேர் அந்த தெளிவு வந்துடுச்சுன்னா
அவங்களே வந்து அவங்கள திட்டிட்டுலாம் போயிருக்காங்க. இங்கே கிளினிக்கில் வந்து நான் எவ்வளோ பெரிய பைத்தியம், நான் எவ்வளோ பெரிய முட்டாள், நானா இப்படி பண்ண போனேன் அப்படின்னு தன்னை திட்டிட்டு இனிமேல் யாரும் தற்கொலை பண்ணாமல் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற ப்ராமிஸ் கொடுத்துட்டுலாம் வெளியே போவாங்க. ஸோ அவங்களுக்கு தேவைப்படுறது அந்த நேரத்து ஒரு தெளிவு, அந்த நேரத்து ஒரு காது கொடுத்து கேட்கணும் பொறுமையாக என்ன நடக்குதுன்னு. அண்ட் அவங்களோட இமோஷனல் சம்டைம்ஸ் இட் குட் பி ஸ்டூபிடிட்டி. அவங்க எடுக்கிறது ரொம்ப முட்டாள்தனமான முடிவாக இருக்கும். இதுக்கு எதுக்கு உயிரை விடணும், இது ஒரு பிரச்சனையா அப்படின்னு தோன்ற விஷயங்களை ரேக்கி விடாமல் நம்ம அவங்களுக்கு புரிய வச்சோம்னாலே போதும். இது வந்து ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், சொசைட்டி யாராக கூட இருக்கலாம். உங்களுக்கு அவங்க பேர் கூட தெரியணும்னு அவசியம் இல்லை. ஒருத்தவங்க ரோட்டில் போகிறப்பவே அதை இடிச்சிட்டு போகிறாங்க, ரோட்டில் கண்ணாப்பினா நடக்கிறாங்கன்னா எல்லாருக்குமே உரிமை இருக்குது சக மனிதனை காப்பாற்றுறதுக்கு. ஸோ நீங்கள் போய் அவனை கூப்பிட்டு ஓரமாக உட்கார என்ன பார்த்தம் இந்த தண்ணி குடி, என்ன பிரச்சனை அப்படின்னு நீங்கள் பேசுனீங்கன்னா கூட யூ கேன் சேவ் அ லைஃப். பொதுவாக உங்களோட பிரச்சனைகளாக என்ன இருக்குன்னா ஸ்டடீஸில் பிரச்சனை, ஸ்போர்ட்ஸு, இந்த ரிலேஷன்ஷிப் இந்த மாதிரி விஷயங்கள் தான் அதிகமாக வருது. ஸோ இதில் இவங்க வந்து கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ண வேண்டிய விஷயங்கள் நீங்கள் நினைக்குது? இன்னைக்கு அளவில் வந்து தற்கொலைகள்னு பார்த்திங்கன்னா ரிலேஷன்ஷிப் ஒரு முக்கிய காரணம். அதுக்கப்புறம் படிப்பு வரல, அரியர்ஸ் இருக்குன்றது. சில நேரங்களில் அவங்க சொல்கிற விஷயங்கள் நியாயமானதாக இருக்குது. லைக் நான் வந்து நல்லா படிக்கிறேன், எனக்கும் என்னுடைய ஃபேக்கல்ட்டிக்கும் சரியாக அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை, என் மார்க்ஸில் கை வைக்கிறாங்க, என்னை ஓரங்கட்டுறாங்க, இல்லை என் கூட இருக்கிறவங்க என்னை வந்து கேலி கிண்டல் பண்ணுறாங்க, புலி பண்ணுறாங்க, ரேகிங் பண்ணுறாங்க, என்னை வந்து என்னோட உண்மையான அன்பை வந்து யாரும் புரிஞ்சிக்க மாட்டேங்க. இதெல்லாம் வந்து நியாயமான கோரிக்கைகள். ஆனால் அந்த நியாயமான கோரிக்கைகள் நிறைவேறாதப்ப நம்ம எடுக்கிற முடிவு வந்து தற்கொலைன்றது தப்பான முடிவு. ஸோ அந்த இடத்துல தான் வந்து இன்றைக்கி இருக்க இளைஞர்கள் தடுமாறுறாங்க. அவங்க வந்து தற்கொலைன்றது வந்து ஒரு நல்ல ப்ரோக்ராமோ இல்லை நல்ல மேட்சோ போயிட்டு இருக்கப்போ திடீர்னு ஒரு நல்ல பிளேயர், உண்மையிலேயே கேப்பபிளான ஒரு பிளேயர் 2 தடவை தோத்ததுக்காக நான் வாக் அவுட் பண்ணுறேன்னா எப்படியோ அந்த மாதிரி தான். இன்னொரு 2 ரவுண்ட் போனால் ப்ராபப்ளி அவங்க வின்னராக கூட ஆகலாம் அந்த கேமுக்கு. பட் அந்த வெயிட்டிங் டைம் இல்லை, அந்த பொறுமை இல்லாமல், பேஷன்ஸ் இல்லாமல் உடனே வந்து நான் இப்போ வின் பண்ணணும், இப்போ வின் பண்ணலன்னா நான் வந்து இந்த கேம்லேயே இல்லைன்னு வாக் அவுட் பண்ணுறது தான் சூசைடுன்றது. ஸோ அந்த மாதிரி பண்ணாமல் வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டே இருங்க. உங்களுடைய டைம் வரும், அப்போ நீங்கள் ஜெயிப்பீங்க. அதுக்கு உங்களை எக்யூப் பண்ணிக்கோங்க. உங்களை ஒரு நல்ல பிளேயராக நீங்கள் மாற்றணுன்னா அதுக்கு எக்ஸசைஸ் பண்ணணும், ப்ராக்டிஸ் பண்ணணும். அதே மாதிரி வாழ்க்கையிலையும் நல்ல விஷயங்களை வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், நல்ல விஷயங்களை வந்து கற்றுக்கோங்க, தெரிஞ்சுக்கோங்க, நீங்கள் 4 பேருக்கு ஹெல்ப் பண்ணுங்கள், உங்களுடைய மைண்டை வந்து ஃப்ரீயாக வச்சுக்கோங்க. இதெல்லாம் நீங்கள் பண்ணிங்கனாலே தற்கொலை எண்ணங்கள் உங்கள் பக்கத்துலேயே அண்டாது. இன்னும் சொல்லப்போனால் நீங்கள் 4 பேரை வந்து காப்பாற்றுற ஒரு இடத்துல இருப்பீங்க. ஏன்னா உங்களுக்கு மன தெளிவு இருந்தால் தான் நீங்கள் அடுத்தவங்களுக்கு போய் தெளிவு கொடுக்க முடியும். அதனால் ஒவ்வொருத்தவங்களும் உங்களை அந்த மாதிரி எக்யூப் பண்ணி ரெடி பண்ணிக்கிட்டிங்கன்னா இந்த தற்கொலைன்ற விஷயமே நடக்காமல் பார்த்துக்கலாம். இதுக்கு வயசோ, படிப்போ, வசதியோ, ஆண் பெண்ணுன்ற வேறுபாடு எதுவுமே கிடையாது. நம்ம மனசுன்றது எல்லாருக்கும் ஒன்று தான். ஸோ அந்த மனசை ஸ்ட்ராங்காக நாளைக்கு நான் நிச்சயம் ஜெயிப்பேன் அப்படின்னு பாசிட்டிவாக வச்சுருந்தாலே தற்கொலை எண்ணங்களுக்கு அவசியம் இல்லை. இது மாதிரியான வழக்குகளில், இது மாதிரியான கேஸில் பெற்றோர்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நான் முன்னாடி சொன்ன மாதிரி பெற்றோருக்கு தான் மெயின் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. ஒரு குழந்தைய வளர்க்குற விதம் தான் அந்த குழந்தையோடைய எண்ணங்களோ இல்லை பிஹேவியரோ மாறும். ஸோ ஒரு குழந்தைய ரொம்ப செல்லம் கொடுக்கவும் வேண்டாம், ரொம்ப வந்து நெக்லெக்ட் பண்ணவும் வேணாம். நிறைய பெற்றோர் வந்து அவங்களுடைய நேரமின்மை காரணமாக குழந்தைகளுக்கு லஞ்சம் கொடுத்தே வளர்க்குறாங்க. என்னால் வந்து உன் கூட இருக்க முடியல, இருந்தால் ஃபோன் வச்சுக்க, என்னால் உன் கூட இருக்க முடியல, நீ ஏதோ கேம் கேட்டியே இருந்தால் வாங்கிக்க, அந்த மாதிரி லஞ்சம் கொடுத்து வளர்க்குறாங்க. அது பண்ணவே பண்ணாதீங்க. அடுத்தது பெற்றோர் நிறையா கஷ்டப்பட்டு வந்திருப்பாங்க, பட் அவங்க கஷ்டத்தை குழந்தைங்க கிட்ட காட்டுறத ஒரு தோல்வின்னு நினைக்கிற பெற்றோர்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்க. நான் பட்ட கஷ்டத்தை ஏன் பிள்ளைகிட்ட சொல்லணும், அவன் என்னை மதிப்பானோ மதிக்க மாட்டானோன்னு சொல்கிற பெற்றோர்லாம் இருக்காங்க. அதனால் நீங்கள் முதல்ல உங்களுடைய வாழ்க்கை பாதையில் நடந்த வெறுமைகளையும் வெறுப்புகளையும் தோல்விகளையும் உங்கள் குழந்தைங்க கிட்ட முதல்ல ஷேர் பண்ணுங்கள். இப்படிலாம் ஆச்சு, ஆனால் நான் அதை மீண்டும் இன்றைக்கி வந்து முன்னாடி நிற்கிறேன், இன்னமும் நான் சாதிப்பேன் அப்படின்னு முதல்ல நீங்கள் ஒரு ரோல் மாடலாக இருந்தீங்கன்னா தான் அந்த குழந்தைகளுக்கு ஒரு தன்னம்பிக்கையும் தைரியமும் வளரும். வீட்டில் நம்ம வெளியே காட்டுற ஹீரோஸோ இல்லை ஒரு பெரிய மகான்களையோ காட்டுறதெல்லாம் அப்புறம், முதல்ல வீட்டுக்குள்ளே நீங்கள் ஒரு ஹீரோவாக உங்கள் குழந்தைக்கு ப்ரொஜெக்ட் ஆனீங்கன்னா தான் இந்த மாதிரி பிரச்சனைக்கு தற்கொலை எல்லாம் முடிவில்லைன்னு தோணும். 2வது, குழந்தைங்க கிட்ட மனசு விட்டு பேசுங்க, டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணனா குடும்பமாக சினிமாவுக்கு போகிறதோ
இல்லை அந்த மாதிரி இல்லை. ஏன்னா அங்கே போயிட்டு வேற ஒரு விஷயத்தில் எல்லாரும் இருக்கீங்க, அப்படி இல்லை. நீங்கள் 4 பேரும் உட்காந்து பேசுகிற மாதிரி ஒரு ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மற்றவங்க முன்னாடி உங்கள் குழந்தைய நீங்கள் குறைச்சலாகவும் எடை போட வேணாம். லைக் கம்பேர் பண்ணுறது நிறைய பேரண்ட்ஸ் பண்ணுற பெரிய மிஸ்டேக். அது அந்த குழந்தைக்கு ஒரு உத்வேகம் வரும்னு நினச்சிக்கிட்டு கம்பேர் பண்ணுவாங்க. பட் அது ஆக்சுவலாக நெகட்டிவாக ஒர்க் ஆகிட்ருக்கும். அந்த குழந்தை வந்து வெறுக்க ஆரம்பிச்சிடும், பெற்றோரையும் வெறுத்துரும், ஃபேமிலியும் வெறுத்துரும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் கம்பேரிசன் பண்ணாதீங்க. அண்ட் தட்டி கொடுத்து மோட்டிவேட் பண்ணி தோல்விகள் வரும், அப்படி தான் வாழ்க்கை அப்படின்றத முதல்ல குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. கோவத்தை கட்டுப்படுத்த சொல்லிக் கொடுங்க. இன்றைக்கும் எனக்கு பெரிய வருத்தம் வந்து சொசைட்டியில் நடக்கிற ஒரு முக்கிய விஷயம், இந்த சில இந்த ஷோஸ்லாம் நடக்கு, குழந்தைகளுக்கான பாடல்கள் காம்படிஷன் அதெல்லாம் நடக்குது டிவியில். அதில் அந்த குழந்தைய வந்து ரொம்ப ஏளனமாக, ரொம்ப எகத்தாளமாக, பெரியவங்களுக்கு மரியாதை இல்லாமல் பேசுகிறத சுற்றி இருக்கிற எல்லாரும் கைத்தட்டி ரசிக்கிறாங்க. இது என்ன மாதிரியான ஒரு மென்டாலிட்டின்னு எனக்கு புரியல. இந்த குழந்தைக்கு என்ன நம்ம சொல்லித்தரோம்? நீ வந்து பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்காம இருந்தால் தான் நீ அந்த இடத்துல ஹீரோன்னு நம்ம சொல்லி கொடுத்தோன்னா அந்த குழந்தை எப்படி வந்து பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்கும்? எப்படி வாழ்க்கை மேலே ஒரு பற்று வரும்? அதனால் முதல்ல சொசைட்டி இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம்லாம் கரெக்ட் பண்ணணும். பெற்றோர் முக்கியமாக கரெக்ட் பண்ணணும். அண்ட் நம்ம முன்னோர்கள் வந்து ரொம்ப படிக்கலைனாலும் சில அடிப்படை விஷயங்களை குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. அதாவது மனிதாபிமானம்ன்றது சொல்லி கொடுத்தாங்க, மொராலிட்டி சொல்லி கொடுத்தாங்க, நியாய தர்மம் சொல்லி கொடுத்தாங்க, பொறுமை சொல்லி கொடுத்தாங்க. பட் இன்றைக்கி இருக்க பேரண்ட்ஸ் எல்லாம் நல்லா படிச்சிருக்காங்க, நல்ல வசதியில் இருக்காங்க. இதெல்லாம் சொல்லிக் கொடுக்க அவங்களுக்கு தெரியலையா இல்லை சொல்லிக் கொடுக்க நேரம் இல்லையான்னு தெரியல. பட் சொல்லிக் கொடுக்குறது இல்லை, இதான் உண்மை. ஸோ குழந்தைகளை நம்ம தனியாக உட்காந்து பேசணுன்னா தெரியுது அவங்க மனசில் எவ்வளவு வந்து வக்கிரமும் வலியும் வெறுமையும் இருக்குன்றது நமக்கு தெரியுது. ஸோ இந்த குழந்தை தான் நாளைக்கு வளர்ந்து இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கோம். இப்போ நீங்கள் சொல்கிற இந்த காலேஜ் பசங்கள்லாம் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி குழந்தைங்க. ஸோ அப்போ சரி பண்ணாதனால தான் இன்றைக்கி நம்ம இதை பார்த்துட்ருக்கோம். ஸோ இன்றைக்கி இருக்க குழந்தைகளையும் நம்ம விட்டோம்னா அடுத்த 10 வருஷத்துக்கு அப்புறம் என்ன வேணாலும் பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் முன்னாடியே சொன்ன மாதிரி நண்பர்கள் வந்து ரொம்ப முக்கியமான ரோல் இருக்குது. நிச்சயமாக. ஏன்னா அவங்க கூட அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுறாங்க டைம் எல்லாம். ஸோ அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி கேசஸில் இருக்கக்கூடிய ரெஸ்பான்சிபிலிட்டிஸாக நீங்கள் எதை பார்க்குறீங்க? நண்பர்கள் வந்து இன்னைக்கு இருக்கிற நண்பர்கள் அதிகமாக காம்படிஷன் தான் இருக்கே ஒழிய அந்த ஒரு ஹெல்த்தி ரிலேஷன்ஷிப்புன்றது ரொம்ப குறைஞ்சிருச்சு. நீங்கள் வந்து உங்கள் உயிரை கொடுத்து உங்கள் நண்பனை காப்பாற்றுங்கலாம் யாருமே சொல்லலை. ஜஸ்ட் உங்கள் நண்பன் தப்பான வழியில் போனால் அவனை பேக் டு ட்ராக் கொண்டு வாங்க. அவனை வேடிக்கை பார்க்காதீங்க. சப்போஸ் அவனுக்கு ஒரு கெட்ட பழக்கமே இருக்குன்னு வச்சுக்கோங்க, அவன் குடிக்கிறான் இல்லை ஒரு ட்ரக் எடுக்கிறான்னா நான் சேராததே பெரிய சாதனைன்னு நினைக்கிற ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அப்படி இல்லை, அவனையும் நல்வழி கொண்டு வாங்க. அவன் வந்து தப்பான ஒரு முடிவில் போயிட்டுருக்கானா அவன் வீட்டில் போய் சொல்லுங்கள், அவனை காப்பாற்றாதீங்க. நான் உன்னை காப்பாற்றுறேன், நீ வந்து பண்ணு, உனக்கு காசு நான் ஏற்பாடு பண்ணித்தேன். அப்படி இல்லை, அவன் தப்பு பண்ணுறான்னா அவனை வெளியே கொண்டு வர்றது தான் உண்மையான நண்பன். அவன் வந்து நிறையா காசு கொடுத்து நீ இன்னும் தப்பு பண்ணு, அதானே உனக்கு சந்தோஷம் கொடுக்குதுன்னு சொன்னான்னா அவனை விட கெட்ட நண்பன் நண்பனே இல்லை, அவன் எதிரி. அதை முதல்ல புரிஞ்சு உங்களுடைய நண்பர்களை சூஸ் பண்ணிக்கோங்க. பொதுவாகவே ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அப்பா வந்து நல்ல நண்பனாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு இருக்க காலகட்டத்தில் அது சாத்தியமான ஒரு விஷயமா? நிச்சயமாக சாத்தியமான விஷயம். இன்னும் சொல்லப்போனால் அதிகமாகவே சாத்தியமான விஷயம். இப்போ இருக்கிற பெற்றோர் வந்து யங்காக இருக்காங்க, லைக் தேர் மேக்கிங் தெம் செல்ஃப் லுக் யங். அதனால் குழந்தைங்க கிட்ட வந்து நல்லாவே அவங்க இன்ட்ராக்ட் பண்ணலாம். ஒரு கேம்ஸ்னால் இப்போ அந்த காலத்தில் வந்து சரிசமாக உட்காந்து விளையாடலாம் மாட்டாங்க, ஒரு ஒரு ஜென்ரேஷன் கேப் இருக்கும். பட் இப்போ வந்து பேரண்ட்ஸ் கூட விளையாடுறாங்க, கதைகள் பேசுகிறாங்க. ஆனால் அந்த கதைகள்லையும் விளையாட்டுலையும் அந்த குழந்தைக்கு என்ன அவங்க டெலிவர் பண்ணுறாங்கன்றது தான் மிஸ் அவுட் ஆகுது. ஸோ ஃபன்னாக மாத்திரம் பார்க்குறாங்க. நான் என்ன சொல்கிறேன், ஃபன்லேயே கலந்து ஒரு எஜுகேஷனும் பண்ணுங்கள். நீங்கள் சொல்லி கொடுத்தா தான் உண்டு உங்கள் குழந்தைகளுக்கு. உங்களுடைய பழக்க வழக்கங்கள், நல்ல விஷயங்கள், வாழ்க்கைனா என்ன, சீரியஸாக என்ன அப்படின்றதெல்லாம் நீங்கள் குழந்தைக்கு சொல்லிக் கொடுங்க. குழந்தைக்கு வந்து நீ வந்து பெரிய ஆளாகு, நீ நிறையா சம்பாரி, நீ பெரிய கார் வாங்குன்றதோடு நிறுத்தாமல் எப்படி நீ அதை பண்ணலாம், இன்னைக்கு நீ உன்னை தயார்படுத்திக்கோ, நீ உனக்கு அதுதான் ஆசைன்னா அதை நோக்கிப்போ, உன்னுடைய கனவை நோக்கி நீ போ, அதுக்கு நாங்கள் இருக்கோம் பின்னால் சப்போர்ட் பண்ண. ஆனால் உழைப்பு உன்னுடையது, ஒழுக்கம் உன்னுடையது அப்படின்றத அந்த குழந்தைக்கு நம்ம சொல்லி கொடுத்தா தான் அந்த குழந்தைக்கு ப்ராக்டிஸ் பண்ண முடியும். எல்லாரும் வந்து இந்த அபிமன்யுக்கு வியூகம், சக்கர வியூகம் சொல்லி கொடுத்த மாதிரி ஒரு வழியாக தான் சொல்லி தராங்க. இது வேணும் அப்படின்றாங்க, எப்படி வேணுன்றதை சொல்லி கொடுக்கறது இல்லை. ஸோ அது வந்து பெற்றோர் கொஞ்சம் எஃபர்ட் எடுக்கணும். இந்தியா மாதிரியான ஒரு நாட்டில் இப்போ குறிப்பாக நீங்கள் இந்த தற்கொலை பண்ணுறவங்க லிஸ்ட் எடுத்தீங்கன்னா அதிகமாக இந்த வறுமை தட்டு கீழே இருக்கவங்க தான் இருக்காங்க. ஸோ இந்த நாட்டில் வந்து ஒரு பேரண்ட்ஸை ப்ரெஷர் பண்ணுறதை விட இப்போ அரசு என்ன செய்யணும், இவங்களெல்லாம் இந்த மாதிரி மனநிலை பிரச்சனைகள்லாம் என்ன செய்ய வேண்டிய தேவை இருக்குது? அரசு பொறுத்த வரைக்கும் டெஃபினட்டாக சப்போர்ட் பண்ணணும். ஏன்னா இது நான் எப்பவுமே சொல்கிற மாதிரி ஒரு ஹோலிஸ்டிக் அப்ரோச் தான். ஸ்கூலுக்கு, காலேஜுக்கு, பெற்றோருக்கு,
ஃப்ரெண்ட்ஸுக்கு, அரசுக்கு எல்லாத்துக்குமே தான் பொறுப்பு இருக்குது. அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் அவேர்னஸ் நிறையா கொடுக்கலாம். அண்ட் இந்த மாதிரி சூசைடு எண்ணம் இருக்கவங்க, இப்போ சூசைடு அட்டெம்ப்ட் பண்ணுறவங்களுக்கு முன்னாடி வந்து கேஸ் ஃபைல் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ அதை அபாலிஷ் பண்ணிட்டாங்க. அவங்க மேலே கேஸ் ஃபைல் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அரசாங்கம் பண்ணிட்டு தான் இருக்குது. அப்பார்ட் ஃப்ரம் தட் இன்னும் கொஞ்சம் அவேர்னஸ் ஸ்ப்ரெட் பண்ணணும். இப்போது நாங்கள் வந்து தனிப்பட்ட முறையில் ஸ்கூல்ஸ்க்கு, காலேஜஸ்க்கு, கார்ப்பரேட்ஸுக்கு இங்கெல்லாம் போய் சூசைடு அவேர்னஸ் வந்து நாங்கள் ஸ்ப்ரெட் பண்ணிகிட்ருக்கோம். பட் இன்னும் கொஞ்சம் அரசாங்க சப்போர்ட்டும் கிடச்சிச்சின்னா இன்னும் அதிகமாக ஸ்ப்ரெட் பண்ண முடியும். ஸோ இப்படி தான் நம்ம வந்து ஒன்றா சேர்ந்து தான் வேலை செய்ய முடியுமே ஒழிய அரசாங்கத்தை தனியாகவும் நான் வந்து சாட விரும்பலை. ஒரு தனிநபர் மேலேயும் இவ்வளோ பெரிய பாரத்தை வைக்கவும் விரும்பலை. இட் ஷுட் பி அ கோஆப்ரேட்டிவ் மூமெண்ட். அண்ட் இன்னொன்று, மக்களுக்கும் வந்து ஒரு பொறுப்பு இருக்குது. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி மீடியாவுக்கு முக்கிய பொறுப்பு இருக்குது. இப்போ நம்ம பண்ணுறதே வந்து அவேர்னஸ் தான் ஸ்ப்ரெட் பண்ணிகிட்ருக்கோம் மீடியாவை யூஸ் பண்ணி. பட் இதே மீடியாவை யூஸ் பண்ணி இன்னொரு பக்கம் ட்ரிகரும் பண்ணிகிட்டு இருக்காங்க சில மீடியாஸோ இல்லை சில ஃபார்ம்ஸ் ஆஃப் மீடியாஸையோ. ஸோ அதை நம்ம வந்து கர்ப் பண்ணணும். அதை ரொம்ப நுணுக்கமாக பார்த்து கட் பண்ணணும். அது மேபி அரசாங்கம் பண்ணலாம். தவறான பாடங்கள், தவறான புரிதல்களை வந்து அரசாங்கம் இன்னும் தலையிட்டு கட்டுப்படுத்தலாம். உங்களுடைய டைமை ஸ்பெண்ட் பண்ணி உங்களுக்கு இந்த கருத்துக்களை ஷேர் பண்ணதுக்கு நன்றி. ரொம்ப நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம்.